ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இந்த வேலை வாய்ப்பை என்கரேஜ் பண்ணலை. அட் த சேம் டைம் என்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை, என்னால் வெளிநாட்டுக்கு போக முடியாது, எனக்கு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜாபு. பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு, பெர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 706 அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் அப்படின்ட்டு, அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் நர்ஸு, டாக்டரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டரு அண்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அப்படின்ட்டு ஒரு 4 கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயும் உள்ள எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 706 சென்டர்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கான வேக்கன்சி பொசிஷனை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு, பெர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. பெர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு யாராவது சொல்லி காசு கேஸு கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. இன்னொரு விஷயம், எனக்கு திறமைகள் இருக்குது, எனக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, எனக்கு ஏஜ் இருக்குது, 1 வருஷம் இல்லைனாலும் 2 வருஷம் இல்லைனாலும் 3வது வருஷம் இல்லைனாலும் 4வது வருஷம் என்னால் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியும். இருக்கிறது ஒரு 2-3 புக்கு தானே. அந்த 2-3 புக்கை 1 வருஷத்தில் இல்லைனாலும் 2 வருஷத்தில் இல்லைனாலும் 3வது வருஷம் நான் எக்ஸாம் கண்டிப்பாக படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டாஃப் நர்ஸாக ஆவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஆப்ட் கிடையாது. இது என்னால் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎன்எம்மாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎன்எம்முக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு ஜிஎன்எம்மில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது. ஜிஎன்எம் முடித்தவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், இல்லை ஒர்க் பண்ணாமல் கூட இருங்க. அதை பற்றின எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்காமல் நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலேருந்து வேகன்சிஸ் வந்திருக்குன்னு சொல்கிறேன். நாளைக்கு இதுக்கான லாஸ்ட் டேட், நாளைக்கு 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் அப்ளிகேஷன் வாங்கி சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டி ஆஃபீஸ் இருக்கும். அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா கூகுளில் போயிட்டு உங்களோட மாவட்டத்தை போட்டு .nic.in அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூகுள் அக்கௌண்ட் மீன்ஸ் அந்த அட்ரஸ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ஃபோன் நம்பர் எடுத்தோ இல்லை எப்படியா நேரில் போய் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணிவிடுங்க. வேகன்சிஸ் எங்கெங்கே இருந்துலாம் வந்திருக்கு, எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, வேலைவாய்ப்பு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா தயவு செய்து அதை அப்ளை பண்ணாதீங்க. உங்களை சூஸ் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் இன்டர்வியூ எல்லாம் சேம் டேட்டில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் முன்ன பின் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கோ ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ், பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கேருந்து எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸு, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 1, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு 1. சேலரி பாருங்கள் 60,000, 18,000, 14,000, 8,500 தென் அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா 60 போஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு மட்டும் இது கிரேட்டர் சென்னைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கெலாம் நான் எங்கெங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சென்னையில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 13ஆம் தேதியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 24ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. நேரடியாக போய் கூட கொடுக்கலாம். 26ஆம் தேதி உங்களுக்கு அப்ளிகேஷன் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு 1ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் 2ஆம் தேதியே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ டைரக்ட்லி அப்படின்னா போஸ்டல் மூலமாக அப்ளிகேஷன் நீங்கள் போடலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன். பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் சென்னை. ஸோ சென்னையில் இந்த அட்ரஸில் நீங்கள் போய் கூட அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம். எங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். NHM ஆஃபீஸ் சென்னை 6ல் இருக்குது. ஸோ அங்கே போய் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கெங்கிறது எவ்வளோ போஸ்ட், நம்பர் ஆஃப் USC அப்ரூவ்டு இந்த டிஸ்ட்ரிக்ட், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ USCஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள். அறந்தாங்கியில் 1, அரியலூரில் 1, செங்கல்பட்டில் 10 அப்கிரேடட் அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸும், சென்னையில் 60 சென்டர்ஸும்,
கோயம்புத்தூரில் வந்து 23, கடலூரில் 4, ஈரோடில் 4, கள்ளக்குறிச்சியில் 1, காஞ்சிபுரமில் 6, கரூரில் 4, கோவில்பட்டியில் 2, மதுரையில் 18, நாமக்கல்லில் 5, நாகர்கோயிலில் 5, நாமக்கல்லில் 1, பழனியில் 1, ராமநாதபுரத்தில் 1, சேலமில் 7, சிவகாசியில் 1, தஞ்சாவூரில் 1, தென் தேனியில் வந்து 2, தூத்துக்குடியில் வந்து 5, திருநெல்வேலியில் வந்து 12, திருப்பூரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12, திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 13, உதகமண்டலத்தில் 2, வெள்ளூரில் 5, விழுப்புரத்தில் 1, விருதுநகரில் 1. ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் எத்தனை வெல்னஸ் சென்டர் இருக்கோ அங்கங்கே 4 வேகன்சிஸ் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதிலேயே கால்குலேட் பண்ணி சொல்கிற பாருங்கள். விருதுநகரில் டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் இருக்கும் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் 1 தான். விழுப்புரத்தில் 1 இருக்கும். வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 போஸ்ட் மீன்ஸ் 5 சென்டர்னால் 5 போஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 இதுனா 12 போஸ்ட் இருக்குது. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் அசோசியேட் ஆஃபீஸை போய் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நாளைக்கு அப்ளிகேஷனை போட்டுருங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நிறைய பேர் வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து கவர் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரப்போ நீங்கள் வந்து பாஸாக என்னன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இந்த இதை வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா 208 ஃபேஸ் 2ல் 208 அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர்ஸு. ஸோ எங்கெங்கே அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அறந்தாங்கியில் எங்கே அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்கு எங்கே வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சொசைட்டி ஆஃபீஸில் தான் போய் அப்ரோச் பண்ணணும், வேறு எங்கேயும் கிடையாது. ஸோ சென்னையில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் கோயம்புத்தூர், திருச்சி இதிலெல்லாம் வந்து எங்கே கோயம்புத்தூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரத்தில் எங்கே, கரூரில் எங்கே, மதுரையில் எங்கே, தென் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் எங்கே, சேலமில் எங்கெங்கே. ஸோ அங்கே போனீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு அப்படி இல்லைனா கூகுளில் போய்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டை போட்டு nic.in வெப்சைட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் போய் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து திருச்சியில் வந்து பாருங்கள் எங்கெங்கே இருக்குன்னு. தென் ஸோ இது மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மற்றதெல்லாம் ஜிஓ தான். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் டோட்டலாக சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவை நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் மற்ற குரூப்பில் கூட ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணலாம். ஏன்னா வேறு யாராவது முடியாதவங்க இதில் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. பட் நம்ம வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. என்னோட ஸ்கோப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போகணும், அப்படி இல்லைனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்கோப்பு. அதுக்கான தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ஸில் இருக்குது. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், புக்ஸு, கோல்டன் பாயிண்ட்ஸு, ஓல்டு கொஷின் பேப்பரு, செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, நெகட்டிவ் மார்க் எப்படி அவாய்ட் பண்ணுறது, டெக்னிக்கலில் எப்படி வந்து படிக்கணும், நான் டெக்னிக்கலில் எப்படி படிக்கணும், நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணணும், இருக்கிறதுலே ஸ்டாஃப் நர்சஸ்க்கு, நர்சிங் ஆஃபீஸருக்கு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எது, இஎஸ்ஐசியா, ஆர்ஆர்பியா, எய்ம்ஸா, ஜிப்மரா, தென் மற்ற எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் கம்பேரிசன் போட்டிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எவ்வளோ வந்து சேலரி கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எவ்வளோ சேலரி கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது. எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2000 வீடியோக்கு மேலே இருக்குது. ஓப்பன் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டை. தனித்தனியாக உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றையும் 100-200 வீடியோஸ் இருக்குது. இன்கேஸ் அதையும் தாண்டி எனக்கு வந்து சார் நீங்கள் வந்து எனக்கு கைடன்ஸ் வேணும் சார், நான் வந்து இவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் வந்து முடியல, எனக்கு வந்து உங்களோட பிடிஎஃப்லாம் வேணும், எனக்கு வந்து உங்களோட மெட்டீரியல் வேணும், நான் டெக்னிக்கல் மெட்டீரியல் வேணும், ஓல்டு கொஷின் பேப்பரோட அந்த டீட்டெயிலெலாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட கமெண்ட்டில் நம்பர் கொடுக்குறேன். 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை சின்ன டவுட் தான் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, ரிப்ளை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ண மாட்டேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸில் தான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.